வியக்க வைக்கும் இவ்வுலக எதிர்கால முன்னேற்றத்தை அறிய எமது யூடியூப் தளத்திற்கு வரவேற்கின்றேன். இதில் முதலாவதாக சவுதி அரேபியாவின் நியோம் சிட்டி. நியோம் என்பது தபூக்கில் சவுதி அரேபியாவால் கட்டப்பட்ட ஒரு நகர்ப்புற பகுதியாகும். பட்டத்து இளவரசர் பின் சல்மானால் ட்ரைடாய்பி 17 தொடங்கப்பட்டது. இந்த தளம் செங்கடலின் வடக்கு முனையில் எகிப்தின் கிழக்கே அகபா வளைகுடா மற்றும் ஜோர்டானின் தெற்கே உள்ளது. நியோமின் மொத்த திட்டமிடப்பட்ட பகுதி 26,500 கிமி 42,200 சதுர மைல் ஆகும். மிதக்கும் தொழில்துறை வளாகம், உலகளாவிய வர்த்தக மையம், சுற்றுலா விடுதிகள் மற்றும் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி ஆதாரங்களால் இயக்கப்படும் ஒரு நேரியல் நகரம் உட்பட பல பகுதிகள் திட்டமிடப்பட்டுள்ளன. நகரத்தின் பெரும் பகுதி 2039க்குள் முடிக்கப்படும் என நம்பப்படுகிறது. சில வல்லுநர்கள் மெகா திட்டத்தின் லட்சியங்கள் குறித்து சந்தேகம் தெரிவித்துள்ளனர். திட்டத்தின் மதிப்பிடப்பட்ட செலவு 1.9 டிரில்லியனை தாண்டியுள்ளது. ஜனவரி 29, 2019 அன்று சவூதி அரசாங்கம் நியோம் என்ற பெயரில் ஒரு மூடிய கூட்டுப்பங்கு நிறுவனத்தை நிறுவியதாக அறிவித்தது. நிறுவனம் முழுவதுமாக பொது முதலீட்டு நிதியத்திற்கு சொந்தமானது மற்றும் நியோமின் பொருளாதார மண்டலத்தை மேம்படுத்துவதற்கு மட்டுமே அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது. சவுதி அரேபியா முதலில் திட்டத்தின் முக்கிய பகுதிகளை 2020க்குள் முடிக்க இலக்கு வைத்தது. விரிவாக்கம் 2025 நிறைவடைந்தது, ஆனால் கால அட்டவணையில் பின்தங்கியது. ஜூலை 2022க்குள் 2 கட்டிடங்கள் மட்டுமே கட்டப்பட்டன. மேலும் பெரும்பாலான திட்டப்பகுதிகள் வெறும் பாலைவனமாகவே இருந்தன. 2024 இந்த திட்டம் அதன் அசல் திட்டத்திலிருந்து கணிசமாக குறைக்கப்பட்டதாக கூறப்பட்டது. இரண்டாவது அரேபிய நாடுகளுக்கிடையே அமைக்கப்படும் மாபெரும் புகையிரத சேவையாகும். வளைகுடா இரயில்வே ஜிசிசி இரயில்வே என்பது 6 வளைகுடா ஒத்துழைப்பு கவுன்சில் ஜிசிசி உறுப்பு நாடுகளை இணைக்க 2027 km வரை நீளமுள்ள இரயில் அமைப்பாகும். கிழக்கு அரேபிய பிராந்தியத்திற்குள் சரக்குகள் மற்றும் பயணிகளின் சுதந்திரமான இயக்கத்தை எளிதாக்குவதை இந்த திட்டம் நோக்கமாக கொண்டுள்ளது. முன்மொழியப்பட்ட ரயில் பாதை குவைத் நகரத்திலிருந்து தொடங்கி சவூதி அரேபியாவின் தம்மாம் நோக்கி நீட்டிக்கப்படும். அங்கு அது 3 வழிகளாகப் பிரிக்கப்படும். ஒன்று பஹ்ரைனில் உள்ள மனமா, முன்மொழியப்பட்ட கிங் ஹமாத் காசுவே வழியாக, மற்றொன்று கத்தாரின் தோஹா சல்வா துறைமுகம் வழியாக, மற்றும் மூன்றாவது ஐக்கிய அரபு எமிரேட்ஸில் அபுதாபி மற்றும் அல் ஐன் மற்றும் ஓமானில் மஸ்கட் சோஹர் வழியாக. இத்திட்டத்தின் மதிப்பிடப்பட்ட செலவு 250 பில்லியன் அமெரிக்க டாலர்கள். 6 ஜிசிசி உறுப்பு நாடுகளும் அதன் எல்லைக்குள் வரும் ரயில் வலையமைப்பின் நீளத்தை மேம்படுத்துவதற்கும் விகிதாச்சார திட்டச் செலவை சுமப்பதற்கும் பொறுப்பாகும். டீசலில் இயங்கும் இன்ஜின்கள், தண்டவாளங்கள் முழுவதும் போக்குவரத்து முறையாக முன்மொழியப்பட்டுள்ளன. பயணிகள் ரயில்களின் வேகம் மணிக்கு தோராயமாக 220 கிமி ஆகவும், சரக்கு ரயில்களின் வேகம் மணிக்கு 80 முதல் 120 கிமி ஆகவும் கட்டுப்படுத்தப்படும். பாதையின் செயல்பாட்டின் தொடக்கத்தில் இரயில்களின் தினசரி சுமந்து செல்லும் திறன் 10,000 பயணிகள் மற்றும் 30,000 கொள்கலன்கள் ஆகும். மூன்றாவதாக இந்தியாவின் மாபெரும் டொலேரா சூரிய சக்தி நிலைய திட்டம். டொலேரா சூரிய சக்தி நிலைய திட்டம் இந்தியாவின் குஜராத் மாநிலத்தில் அமைந்துள்ளது. இது இந்தியாவின் மிகப்பெரிய சூரிய சக்தி நிலையங்களில் ஒன்றாகும். இந்த திட்டம் குஜராத் மாநிலத்தின் மறுசீரமைப்பு மற்றும் பசுமை ஆற்றல் மேம்பாட்டு முயற்சிகளின் முக்கியமான பகுதியாகும். இந்த சூரிய சக்தி நிலையம் நவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி பெரும் அளவிலான மின்சாரத்தை உற்பத்தி செய்து வருகிறதன் மூலம் மாநிலத்தின் மின்சார தேவைகளை பூர்த்தி செய்கிறது. இந்த திட்டம் சுமார் $124 மில்லியன் ஆக கூறப்படுகின்றன. டோலேரா சூரிய சக்தி நிலைய திட்டம் மாநிலத்தின் சுற்றுச்சூழல் பாதுகாப்புக்கு முக்கிய பங்களிப்பு அளிக்கிறது. பரந்த பரப்பில் அமைந்துள்ள இந்த திட்டம் மண் நீர்மற்ற நீர்ப்பாசனம் மற்றும் சுற்றுப்புற சுத்தமாக்கல் நடவடிக்கைகளை முன்னெடுத்து வருகிறது. இதன் மூலம் அப்பகுதியின் நிலத்தடி நீர்நிலைகள் மேம்படுத்தப்படுகின்றன. மேலும் இந்த திட்டம் பல வேலைவாய்ப்புகளை உருவாக்குவதன் மூலம் சமூக பொருளாதார நிலைமைகளையும் உயர்த்துகிறது. நான்காவதாக ISS இன் மாபெரும் சர்வதேச விண்வெளி நிலையம். சர்வதேச விண்வெளி நிலையம் ISS உலகின் பல முன்னணி நாடுகள் மற்றும் விண்வெளி முகவர்களின் ஒற்றுமையான முயற்சியின் விளைவாக உருவானது. 1998ஆம் ஆண்டில் தொடங்கப்பட்ட இந்த விண்வெளி திட்டம் அமெரிக்காவின் நாசா, ரஷ்யாவின் ரோஸ்கோஸ்மோஸ்
ஐரோப்பிய விண்வெளி முகமை இஎஸ்ஏ, ஜப்பானின் ஜாக்சா மற்றும் கனடிய விண்வெளி முகமை சிஎஸ்ஏ ஆகியவற்றின் கூட்டாண்மையில் செயல்படுகிறது. ISS பூமியை சுற்றி வரும் ஒரு நிலைநிலையமாகும். அதில் விஞ்ஞானிகள் மற்றும் விண்வெளி வீரர்கள் நீண்டகால ஆராய்ச்சி மற்றும் பரிசோதனைகளை மேற்கொள்வதற்காக தங்கியுள்ளனர். இது பல்வேறு துறைகளில் ஆராய்ச்சி நடத்துவதற்கான ஒரு பிரதான மையமாக செயல்படுகிறது. ISS-இல் சோதனை நடத்தப்பட்ட பல்வேறு ஆராய்ச்சிகள் மனித உடல் சீராக செயல்படுதல், மைக்ரோகிராவிட்டி நிலையிலும் வேறு பல அறிவியல் விசாரணைகளும் உள்ளன. இந்த ஆராய்ச்சிகள் மூலம் நிலநிலைய வாழ்க்கையை மேம்படுத்த பல புதிய கண்டுபிடிப்புகள் மற்றும் தொழில்நுட்பங்கள் உருவாகின்றன. மேலும் ISS விண்வெளியில் நீண்டகால வாழ்வின் உளவியல் மற்றும் உடல் பாதிப்புகளை ஆராய்வதற்கும் ஒரு முக்கிய தளமாக இருக்கிறது. இது செவ்வாய் உள்ளிட்ட புது கிரகங்களில் மனிதர்களை வாழச் செய்யும் முயற்சிகளை வடிவமைப்பதற்கான முதன்மையான கட்டமைப்பாகும். சர்வதேச விண்வெளி நிலையம் ISS விண்வெளி ஆராய்ச்சியின் முக்கியத்துவத்தை உலகளாவிய நாட்டு மக்களுக்கு எடுத்துரைக்கிறது. இந்நிலையம் உலகின் பல நாடுகளின் ஒருமித்த முயற்சியின் விளைவாக விளங்குகிறது என்பதோடு இதன் மூலம் ஒருமித்த அறிவியல் ஆராய்ச்சி முன்னேற்றங்களை அடைய முடிகிறது. ISS திட்டத்தின் மூலம் விண்வெளியில் நீண்டகால ஆய்வு நடவடிக்கைகளை மேற்கொண்டு எதிர்கால விண்வெளி பயணங்களுக்கு தேவையான பல்வேறு தரவுகள், அனுபவங்கள் மற்றும் தொழில்நுட்பங்கள் பெறப்படுகின்றன. இதன் மூலம் மனித இனம் விண்வெளியை ஆராய்ந்து புதிய மண்டலங்களை அடைந்து அவற்றில் வாழ வைக்கும் முயற்சிகளில் ஒரு முக்கிய முன்னேற்றத்தை அடையும். 5வது வியக்க வைக்கும் சவூதி அரேபிய மன்னர் அப்துல்லா பொருளாதார நகரம். கிங் அப்துல்லா பொருளாதார நகரம் KEC சவுதி அரேபியாவின் மேற்கு பகுதியிலுள்ள ஜெட்டா நகரத்திற்கு அருகில் அமைந்துள்ளது. 2005இல் நிறுவப்பட்ட இந்த நகரம் சுமார் 123 சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் விரிந்துள்ளது. இதன் முக்கிய நோக்கம் சவுதி அரேபியாவின் பொருளாதாரத்தை மெருகூட்டுதல் மற்றும் வேலையின்மையை குறைப்பதோடு நாட்டின் பொருளாதாரத்தையும் சமூகத்தையும் மேம்படுத்துவதாகும். KAEC உலகளாவிய வணிக மற்றும் தொழில்துறை மையமாக வளர்ந்து வருகிறது. இதன் துறைமுகம் வணிக வர்த்தகம் மற்றும் பொருளாதார நடவடிக்கைகளுக்கு முக்கிய பங்காற்றுகிறது. இந்த நகரம் அதன் வளர்ச்சியில் சுற்றுச்சூழல் பாதுகாப்பையும் சமூக நலனையும் கருத்தில் கொண்டு திட்டமிடப்பட்டுள்ளது. KAEC இல் வணிக மையங்கள், தொழில்துறை பூங்காக்கள், வணிக வர்த்தக மையங்கள், கல்வி மற்றும் ஆராய்ச்சி மையங்கள் ஆகியவையும் அமைந்துள்ளன. உயர்தரமான மருத்துவமனைகள், பள்ளிகள் மற்றும் பொழுதுபோக்கு மையங்கள் ஆகியவையும் உள்ளன. இதனால் குடியிருப்பாளர்களுக்கும் தொழில்துறைகளுக்கும் மிகுந்த வசதிகளை வழங்குகிறது. நகரின் பசுமையாக்கத்தை அதிகரிக்கவும் சுற்றுச்சூழலை பாதுகாக்கவும் பல முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன. கிங் அப்துல்லா பொருளாதார நகரம் KAEC சவுதி அரேபியாவின் பார்வையில் ஒரு முக்கிய அடித்தளமாகும். அதன் பொருளாதார வளர்ச்சி திட்டங்கள் மற்றும் தொழில்துறை முன்னேற்றம் நாட்டின் எதிர்கால வளர்ச்சிக்கு பெரிய பங்களிப்பை வழங்குகின்றன. KAEC தொழில், வணிகம், கல்வி மற்றும் வாழ்வாதார வசதிகளை ஒருங்கிணைந்த வளர்ச்சியை அடையும் நோக்கில் செயல்படுகிறது. இது சர்வதேச அளவில் முதலீடுகளை ஈர்க்கும் முக்கிய மையமாக திகழ்கிறது. KAEC இல் வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்பட்டு சமூக பொருளாதார நிலைமைகளும் மேம்படுத்தப்பட்டு வருகின்றன. இவ்வாறான சுவாரஸ்யமான தகவல்கள் அறிய எமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மற்றும் லைக், கமெண்ட், ஷேர் செய்யுங்கள். நன்றி.